Hi, JavaScriptல நீங்க ES6 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ES6னா ECMAScript version 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ECMAScript 2015 அப்படின்னு சொல்லுவாங்க. ES6 அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் இருக்குன்னா இதுக்கு முன்னாடியும் சில வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெர்ஷன்லாம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? ஜாவாஸ்கிரிப்டை ஏன் ECMAScript அப்படின்னு சொல்கிறாங்க? எக்மானா என்ன? இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ECMAScripடை பற்றி ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்டை நெட்ஸ்கேப்பில் ஒர்க் பண்ணுற பிரெண்டன் நைட் 1995ல் இன்வென்ட் பண்ணார். அந்த டைம் ஜாவாஸ்கிரிப்டுங்கிற நேம் கூட கிடையாது. அதை வந்து மோக்கா அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்ச நாட்கள்லேயே மோக்காங்கிற நேமை லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. அந்த டைம் ஜாவா வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஜாவாவை கிரியேட் பண்ண சன் மைக்ரோ சிஸ்டம் நெட்ஸ்கேப் கூட கம்பைன் ஆகி லைவ் ஸ்கிரிப்டுங்கிட்டு இருக்கிற நேமை ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற நேம் வந்தது. அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு கம்பெனி வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுறாங்க. அவங்க தான் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் தங்களுக்கான ஓன் ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கிரிப்டை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி லீகல் இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக JavaScript இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஆகஸ்ட் 1996ல் நமக்கு 2 ஐடென்டிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து JavaScript, இன்னொன்று வந்து JScript. அண்ட் அந்த டைமில் பீப்புள் ப்ரௌசரை ரேப்பிடாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் JavaScripடை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக எக்மான்னு சொல்கிற யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் கிட்ட நெட்ஸ்கேப் வந்து போகிறாங்க. அண்ட் இந்த எக்மா இன்டர்நேஷ்னலோட வேலை என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தான். அண்ட் இந்த எக்மா இன்டர்நேஷ்னல் பப்ளிஷ் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் பல டெக்னாலஜி அண்ட் பிளாட்ஃபார்மில் இயங்குத்தன்மையும் நிலைத்தன்மையும் உறுதி செய்யுது. அண்ட் இந்த எக்மாவோட ஸ்டாண்டர்ட்ஸில் பிரதானமாக நமக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ECMAScript. ECMAScript ஜாவாஸ்கிரிப்டோட சின்டெக்ஸ், சிமெண்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது. ஜாவாஸ்கிரிப்டை ECMAScript மூலயமா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதால எக்மா இன்டர்நேஷ்னல் ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் எந்த வெப் ப்ரௌசர்ஸில் வேணாலும் என்ன பிளாட்ஃபார்மில் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு என்ஷூர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப் டெவலப்பர் ஒரு காம்ப்ளெக்ஸான வெப் அப்ளிகேஷனை JavaScript யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த டெவலப்பர் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ், அதாவது குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி இந்த மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் தான் ரைட் பண்ண JavaScript கோட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அண்ட் அதுலேருந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் வருதா அப்படின்றத உறுதி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரௌசரும் தனக்கான JavaScript இன்ஜினை வந்து வச்சுருக்கு. ஸோ இதனால் ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் நம்ம எழுதின ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஜாவாஸ்கிரிப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற காமன் ஸ்டாண்டர்டான ECMAScript ஸ்பெசிஃபிகேஷனை எக்மா இன்டர்நேஷ்னல் வந்து டெவலப் பண்ணாங்க. அண்ட் இந்த ECMAScript ஸ்பெசிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லா ப்ரௌசர்ஸ் JavaScript இன்ஜினும் இந்த ECMAScript ஸ்டாண்டர்டை அடாப்ட் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் ப்ரௌசரோட JavaScript இன்ஜின் ECMAScript ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் ரைட் பண்ணுற JavaScript கோட் எல்லா ப்ரௌசர்லேயும் வந்து ஒர்க் ஆகும்ன்ற கேரண்டி வந்து வந்தது. ஸோ இதனால் டெவலப்பர்ஸ் ரைட் பண்ணுற JavaScript கோட் மற்ற ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகாதுன்ட்டு கவலைப்படுற அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கு ECMAScripடை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். JavaScriptகாக எக்மா இன்டர்நேஷ்னல் டெவலப் பண்ணி 1997ல் பப்ளிஷ் பண்ண இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான் ECMAScript ஸ்பெசிஃபிகேஷன். இதை வந்து ES1 அப்படின்னு சொல்லுவாங்க, ECMAScripடோட வெர்ஷன் 1. அண்ட் அதுக்கப்புறம் ECMAScripடில் புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒவ்வொரு வெர்ஷனாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ECMAScript 1 வந்துட்டு ECMAScript 6 வரைக்கும் ES1 to ES6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2016ல் இருந்துட்டு ECMAScripடோட வெர்ஷனை இயர் மூலியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ECMAScript 2016, ECMAScript 2017 இந்த மாதிரி. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ECMAScripடில் இவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் ECMAScript வெர்ஷன் 6 அதாவது ES6 மட்டும் ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்ட்டு. ஏன்னா ECMAScript வெர்ஷன் 6 அதாவது ES6ல் தான் நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ES வெர்ஷனை விட ES6ல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆரோ ஃபங்க்ஷன், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ், டீஸ்ட்ரக்சரிங், மாடியூல்ஸ், இன்னும் நிறையா. ஸோ அதனால தான் ES6 வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் ECMAScripடோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ECMAScript 2022. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் JavaScript வெர்ஷன்ஸ் பற்றியும் ECMAScript பற்றியும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.